எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமிரை மாறாய் எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமிரை மாறாய். விண்ணில் வாழும் விமலா மண்ணில் வாழும் மாது, விண்ணில் வாழும் விமலா மண்ணில் வாழும் மாது, மாந்தரும் என்றும் வாழ இடுமி இறைவா ஒளியே எழிலே வருக ஒளியாமிரையே வாராய் இடியோர் நெஞ்சும் தனிலே ஒளியாமிரையே வாராய். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 40 நாட்களுக்கு முன் ஆண்டவரின் பிறப்பு விழாவை நாம் மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடினோம். இன்று மரியாவும் யோசேப்பும் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த புனித நாள் வந்துள்ளது. இந்த நாளில் இயேசு திருச்சட்டத்தை வெளிப்படையாக நிறைவேற்றினாலும் உண்மையில் தம்மீது நம்பிக்கை கொண்ட மக்களை அவர் சந்தித்தார். முதியோரான புனிதர்கள் சிமியோனும் அன்னாவும் தூய் ஆவியாரின் ஏவுதலால் கோவிலுக்கு வந்தனர். அதே ஆவியாரால் உள்ளொளி பெற்று அவரை ஆண்டவன் அறிந்து அக்களிப்புடன் அறிக்கையிட்டனர். அதே போல தூய் ஆவியாரால் ஒன்று கூடியுள்ள நாம் கிறிஸ்துவை எதிர்கொள்ள கடவுளின் இல்லம் செல்வோமாக. அவர் மாட்சியுடன் வருவரை அப்பத்தை பிடும்போதெல்லாம் நாம் அவரை கண்டுகொள்வோமாக. மன்றாடுவோமாக. ஒளி அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கம் ஆகிய இறைவாம் இறையினத்தாருக்கு வெளிப்பாடல் ஒளியாகி இயேசுவை நேர்மையாளர் சிமியோனுக்கு இன்று வெளிப்படுத்துகிறேன். இத்திரைகளை உம்முடைய ஆசியால் புனிதப்படுத்துவீராக. உமது பெயரின் மாட்சிக்காக தங்கள் கைகளில் திரிகளை ஏந்தி பணிந்து உம்மை மன்றாடும் உமக்களின் வேண்டலை ஏற்றலும். அதனால் அவர்கள் நன்னெறியில் நடந்து இன்றும் குண்டா பேரொளிக்கு வந்து சேர தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை எதிர்கொள்ள அமைதியுடன் செல்வோமாக. இப்போது நாம் கையிலே திரிகளை ஏந்திருவதாக இறை மக்கள் திருப்பலி கூடாரத்துக்குள் செல்வோம். அருள் சகோதரிகள் குருவுக்கு முன்பாக பவனியாக செல்வோம். மீண்டும் ஒரு முறை நாம் ஒளியாம் இறைவனை வரவேற்று வருகை பாடலை நாம் பாடுவோம். அணிவகுப்பு முன்னரே
இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, 40 நாட்களுக்கு முன் ஆண்டவரின் பிறப்பு விழாவை நாம் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினோம். இன்று மரியாவும் யோசேப்பும் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த புனித நாள். இந்த நாளில் இயேசு திருச்சட்டத்தை வெளிப்படையாக நிறைவேற்றினாலும் உண்மையில் தம்மீது நம்பிக்கை கொண்ட தம் மக்களை சந்தித்தார். முதியோரான புனிதர்கள் சீமோனும் அன்னாவும் தூய ஆவியாரின் ஏவுதலால் கோவிலுக்கு வந்தனர். அதே ஆவியாரால் உள்ளொளி பெற்று அவர் ஆண்டவர் என அறிந்து அக்களிப்புடன் அறிக்கையிட்டனர். உலர்ந்து போன இதயங்களில் ஈரம் மலர, தளர்ந்து போன நடைகளில் எழுச்சி மலர, வற்றிப்போன வயிறுகளில் நிறைவு மலர, உப்பு சப்பற்ற வாழ்க்கையில் சாரம் மலர, சிறகொடிந்த இளம் பறவைகளில் சிறகுகள் மலர, தங்களையே முழுமையாய் அர்ப்பணித்து அவரது தூய ஆவியாரின் ஆற்றலால் அவர்தம் அடிச்சுவற்றினை பின்பற்றி வாழ்ந்த எம் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் உடலாகிய ஆலயத்தை இறைவனுக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்க அழைப்பு விடுக்கும் விழாவாக ஆண்டவரையே காணிக்கையாக ஒப்புக்கொடுத்த இந்த விழாவில் மந்திரித்த மெழுகுதிரிகளை ஒளி ஏற்றியவர்களாய் பவனியாக திருப்பலி பீடத்தை நோக்கி வருகின்றனர். தூய ஆவியாரால் ஒன்று கூடியுள்ள நாம் கிறிஸ்துவை எதிர்கொள்ள கடவுளின் இல்லம் செல்வோம். அவர் மாட்சியுடன் வரும் வரை அப்பத்தை பிடும்போதெல்லாம் நாம் அவரை கண்டுகொள்ள அனைவரும் ஒரு மனதோராய் இணைவோம் இப்பவனியில். மேலும் திருப்படியானது பூதம்படி குழந்தை சாமி ஆரோக்கியமனுடைய 50வது ஆண்டு திருவண்ண திருப்படியாகவும் ஒப்புக் கொடுப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவுணர்வில் சங்கமிப்போம், இறைக்குடமே வருக. திருப்பலியில் ஒன்றிணைவோம், திருக்குலமே வருக. இறைவன் உரையும் ஆலயத்தில் இணைந்து மகிழ்வோம் வருக. புனிதம் நிறைந்த அவர் பெயரை புகழ்ந்து தொழுவோம் வருக. வருவோம் இறைவரின் ஆலயம், திருவோம் அவர் தரும் ஆனந்தம். வருவோம் இறைவனின் ஆலயம், பெறுவோம் அவர் தரும் ஆனந்தம். இறைவுணர்வில் சங்கமிப்போம், இறைக்குலமே வருக. திருப்பலியில் ஒன்றிணைவோம், திருக்குலமே வருக. பணியை விட வெண்மையாய், பானை விட தூய்மையாய், மலரை விட மென்மையாய், மாட்சியிலே மேன்மையாய், இருந்தவரும் இருப்பவரும் இதயத்திலே சுமப்பவரும், அழைப்பவரும் அழைப்பவரும் அனைத்தையுமே அறிந்தவரும் அவர்தான் என்றோ. அன்பின் ஆட்சியை அவரின் ஆட்சியை அடையும் திருப்பலி இணைவோம். உன்னை தேவனின் உலக மீட்பரின் பலியில் கலந்திட விரைவோம். இறைவுணர்வில் சங்கமிப்போம், இறைக்குலமே வருக. திருப்பலியில் ஒன்றிணைவோம்,
ஆண்டவரே உங்கள் சந்நிதி நின்று ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், உங்கள் ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். அர்ப்பணி செய்யும் இறை குருவை ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். பருவதிலே நன்மையாய் தாங்குகின்ற இனியாய் நினைப்பவரும் நிலைப்பவரும் நிஜத்தினிலே நிறைபவரும் புரிந்தவரும் புரிபவரும் புவியினிலே அனுபவம் அவர்தானன்றோ. அன்பின் ஆட்சி அவரின் ஆட்சியை அடையும் தீர்ப்பலி இணைவோம். உண்மை தேவனின் உலக மீட்பரின் பலியில் கலந்திட விரைவோம். இறைவுணர்வில் சங்கமிப்போம், இறைக்குளமே வருக. திருப்பலியில் ஒன்றிணைவோம், திருக்குலமே வருக. இறைவன் உடையும் ஆலயத்தில் இணைந்து மகிழ்வோம் வருக. புனிதம் நிறைந்த அவர் பெயரே புகழ்ந்து தொழுவோம் வருக. வருவோம் இறைவனின் ஆலயம், பெறுவோம் அவர் பெருமானந்தம். வருவோம் இறைவனின் ஆலயம், பெறுவோம் அவர் தரும் ஆனந்தம். இறைவுணர்வில் சங்கமிப்போம், இறைக்குளமே வருக. திருப்பலியில் ஒன்றிணைவோம், திருக்குலமே வருக. அனைவரும் அமர்வோம். காலை பொழுதின் மங்கள வணக்கம். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடுவேன். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமுள்ள அருட்சகோதரிகளே, அருட்சகோதரர்களே, அன்பான பங்கு மக்களே, அன்னையின் திருப்பயணிகளே, உங்கள் அனைவரையும் இருபால் துறவிகள் சார்பாகவும் திருத்தல அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருட்பணி எஸ் வலன் எஸ்விடி அவர்கள் சார்பாகவும் வரவேற்கின்றோம். இத்திருப்பலியை நிறைவேற்றி இறை ஆசிரியை பெற்றுத்தர திருத்தல் அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருட்பணி எஸ் வலன் எஸ்விடி அவர்களை உள்ளம் நிறைந்த மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். இன்று ஆண்டவரை காணிக்கையாக ஒப்புக் கொடுத்த விழாவினை சிறப்பிக்கின்றோம். நீங்கள் ஆவலுடன் தேடும் தலைவர் திடீரென நம் கோவிலில் தோன்றுவார். லேவியின் புதல்வர்களை தூய்மையாக்குவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கையை தருவார்கள். அது ஆண்டவருக்கு யூதாவின் காணிக்கையை போல் இனிதாக இருக்கும் என்கிறது இன்றைய முதல் வாசகம். அன்னை மரியாவும் சூசையும் குழந்தைக்கு யூத முறைப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற குழந்தையுடன் எருசலேம் கோயிலுக்கு வருகின்றனர். தூய ஆவியால் தூண்டப்பட்ட சிமியோனும் அங்கு வருகின்றார். குழந்தையை கையில் ஏந்தி, உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன, இதுவே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி என்று கூறி இறை வெளிப்பாட்டை எடுத்துரைக்கிறார். இறைவாக்கினர் அன்னாவும் குழந்தையை
குறித்து எல்லாரிடமும் எடுத்துச் சொல்கிறார். ஒருவர் காணிக்கை செலுத்தினால் அந்த காணிக்கை பெற்றுக்கொண்டவருக்கே சொந்தமாகிறது. அதுபோல கடவுளுக்கு தந்த பிறகு அது நமக்கு சொந்தமல்ல, முற்றும் கடவுளுக்கே உரியது. தூய்மை சடங்கை நிறைவேற்றிய பிறகு இயேசுபாலன் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறார். அவரும் கடவுளுக்குரியவராகவே இருந்தார். நாம் நம் திருமுழுக்கின் போது தூய்மையாக்கப்பட்டு இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறோம். கடவுளுக்குரியவர்களாக வாழ்கிறோம் என்றால் அது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இந்த கேள்விக்குறி அகற்றுவதே இந்நாளின் நோக்கமாகும். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு என்கிறார் புனித பவுல். துறவரத்தார் இறைவனது அன்பில் தாக்கம் கொண்டு இறைபணிக்காய் தங்களை தந்து ஈன்றெடுக்கா பிள்ளைகளுக்கெல்லாம் தந்தையாய் தாயாய் தனை புரிந்து இறைபணியே முதற்பணி, அதற்கே தன்னை அர்ப்பணி என்னும் வார்த்தையை வாழ்வாக்கி தங்களது துறவர பணி வாழ்வில் முற்களையும் மலர்களையும் கடந்தமைக்காகவும் இன்னும் இறைவனது திருவுளத்தை நிறைவேற்றிட ஆண்டவரையே காணிக்க ஒப்புக்கொடுத்த இந்த விழாவில் இருபால் துறவிகள் அனைவருக்கும் உடல் உள்ள நலன்களை இறைவன் நிறைவாய் தந்து இவர்கள் பணி மென்மேலும் சிறந்திடவும் நமது மறு அர்ப்பணத்தை ஒவ்வொருவரும் தனித்தனியே புதுப்பிக்க அருள் வேண்டி வாழ்வளிக்கும் அப்பத்திலும் கிண்ணத்திலும் நம்மையே ஒப்புக்கொடுத்து இறைவனுடைய காணிக்கையாக நாம் மாற இணைவோம். இத்திருப்பலியில் எழுந்து நிற்போம். இந்த திருப்பலியானது நம்முடைய பங்கிலே பணியாற்றக்கூடிய அனைத்து துறையினுடைய கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அர்ப்பண வாழ்வின் நாளை கொண்டாடுகிற இந்த நாளிலே இறைவன் எல்லா ஆசிராலும் நிரப்பவும், குறிப்பாக நல்ல உடல் உள்ள சுகத்தோடு எந்த பணியை செய்தாலும் சிறப்பாக அந்த பணியை செய்யவும் அவருடைய குடும்பத்தையும் சபையும் இறைவன் நினைவாக ஆஸ்வதிக்கும்படியாக என்ற கல்வாரி பலியிலே நாம் பக்தியோடு இணைந்து ஜெபிப்போம். நாம் எல்லோருமே கடவுளுக்கு சொந்தமானவர்கள் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வானவகத்தை பாடி ஆண்டவரை போற்றுவோம், புகழ்வோம். உன்னதகீதத்தை மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து பாடுவோம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் மனித இயல்மையை தமதாக்கி கொண்ட
ஒரே திருமகனின் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மை அடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாகுமாறு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. உலகம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற மீட்பர் எப்போது வருவார்? அவரது வல்லமை எத்தகையது? இந்த கேள்விக்கான பதிலை முதல் வாசகம் முன்வைக்கின்றது. நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென்று தம் கோவிலுக்கு வருவார். அவரது வல்லமை புடமிடுகின்ற நெருப்பு போன்றது. தம் மக்களை பொன் வெள்ளியைப் போல புடமிட்டு தூய்மையாக்குவார் என்று இறைவாக்கினர் மலாக்கி எடுத்துரைக்கும் இம்முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது: இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பைப் போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தைப் போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாடும் மறவாதே.
சூட்டிடுவார், நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். அருளையும் இரக்கத்தையும் துதியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை போல் நாடும் புதுப்பிக்கின்றார். உன் நிலவை கழுவின் நிலவை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். நீதியான செயல்களை என்னாலும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாகிய இறைமகன் இயேசு தம் மக்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை தர இவ்வுலகில் அவதரித்த போது இரத்தமும் சதையும் கொண்ட சாதாரண மனித உருவிலே அவர்களோடு உறவாட திருவுளம் கொண்டார். சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை தனது சாவினாலே அழித்து அடிமைப்பட்டிருந்த தம் மக்களை விடுவித்தார். விண்ணிலும் மண்ணிலும் எல்லா அதிகாரங்களையும் கொண்டிருந்த கிறிஸ்து வானதூதருக்கு துணை நிற்காமல் நம்மில் ஒருவரானார் என்று திருத்தூதர் புனித பவுல் எபிரேய திருமுகத்தில் கூறும் 2ஆம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போலானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 2. ஆண்டவரின் உயிருள்ள இறை வார்த்தைகள் 14 முதல் 18 வரை. சகோதரர் சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார்.
வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதனைப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எழுந்திருப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 22 முதல் 40 முடிய. மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்த பொழுது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனில் ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ரவேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்குள் வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியோடு போக செய்கிறேன். ஏனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீ ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை என்றார். குழந்தை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இந்த குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்பார்க்கப்படும் அடையாளமாக இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கின ஒருவர் இருந்தார். அவர் வயது முறிந்தவர், மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெண்ணானவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார்.
அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அந்த குழந்தையை பற்றி பேசினர். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தம் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமல் நம்மை காக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையான இறை மக்களே, வற்றாதவர் தரும் வாடி மாநகர் ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, திருப்பயணிகளே, பங்கு மக்களே, இருபால் துறவியரே, இன்று நம் ஆண்டவர் இயேசுவை கோவிலிலே காணிக்கையாக அர்ப்பணித்த அந்த மாபெரும் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே அர்ப்பணிக்கப்பட்டோரின் நாளாக இந்த நாளை நாம் சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த நாளிலே இங்கே இருக்கக்கூடிய அனைத்து துறவிகளுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும், திருவிழா நல் வாழ்த்துக்களை நாம் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். இயேசு பிறந்த பிறகு ஆண்டவர் இயேசுவை அன்னை மரியாவும் அவருடைய கணவரான யோசேப்பும் ஆலயத்துக்கு எடுத்து வந்து காணிக்கையாக கொடுத்தார்கள். இந்த காணிக்கை திருவிழா 3 திருவிழாக்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. முதலாவதாக காணிக்கை திருவிழா அல்லது காணிக்கை மாதா திருவிழா என்று சொல்வார்கள். ஏனென்றால் தன் குழந்தை இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற அன்னை மரியாள். இந்த விழாவை நாம் நவம்பர் மாதம் 21ஆம் தேதியோடு நாம் குழப்பிவிடக்கூடாது. நவம்பர் மாதம் 21ஆம் தேதி சுவக்கீம் அன்னம்மாள் தன்னுடைய மகள் அன்னை மரியாவை கடவுளுக்கு காணிக்கையாக அர்ப்பணித்தார்கள். இன்று இயேசுவின் பெற்றோர் இயேசுவை காணிக்கையாக அர்ப்பணித்த நாள். இரண்டாவதாக இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டது போல அன்னை மரியாவின் தூய்மை திருவிழா. ஏனென்றால் யூதர்களுடைய மரபுபடி ஒவ்வொரு பெண்ணும் குழந்தை பெற்றெடுத்த பிறகு முதல் குழந்தையை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும். இதைத்தான் அந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்ட மோசையின் சட்டப்படி யோசேப்பும் அன்னை மரியாவும் நாள் வந்த பொழுது அவர்கள் குழந்தை இயேசுவை தூக்கி கொண்டு எருசலேம் தேவாலயத்துக்கு காணிக்கையாக கொடுக்க வந்தார்கள். இந்த தூய்மை சடங்கு யாருக்கு? லேவியர் ஆகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள அந்த இறைமாத்திலே இந்த தூய்மை சடங்கை பற்றி மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது யூதர்களின் மரபுபடி குழந்தை பெற்றெடுத்த ஒவ்வொரு பெண்ணும் அந்த குழந்தை ஆணாக இருக்கக்கூடிய பட்சத்திலே 60 நாட்களுக்கு பிறகு அந்த குழந்தையோடு சென்று காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் தன்னுடைய நிலையிலிருந்து தம்மை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு சடங்கு இருந்தது. எனவே ஒரு காணிக்கை கொடுத்து அந்த தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டும். அதாவது ஓராண்டு நிறைவு பெற்ற செம்மறி ஆடை அல்லது காட்டு புறா இவற்றை காணிக்கையாக செலுத்தும். இதுவே வழக்கத்தில் இருந்தது. இதுவே ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் 3 மாதங்கள் கழித்து 90 நாட்கள் கழித்து குழந்தையை கொண்டு போய் காணிக்கையாக அர்ப்பணிக்க வேண்டும். இதைத்தான் சோக்கீம் அன்னம்மாள் அன்னை மரியாவை 90 நாட்களுக்கு பிறகு எருசலேம் அந்த தேவாலயத்திலே காணிக்கையாக செலுத்தினார்கள் என்று நான் பார்க்கிறோம். அன்னை மரியாவை அவருடைய பெற்றோர் காணிக்கையாக கொடுத்தார்கள். எனவே இந்த அன்னை மரியாள் தன்னுடைய தாய்மை பெற்றோருடைய தூய்மை வழிபாட்டின் அந்த திருநாளாக இந்த நாள் பார்க்கப்படுகிறது. யூதர்களின் முறைப்படி வழக்கப்படி தன்னையே அவர் தூய்மைப்படுத்திக் கொள்கிறார். எனக்கு 60 நாட்கள் ஆகிவிட்டது, அதற்கு பிறகு சுதந்திரமாக வெளியே செல்ல வசதியாக இருக்கக்கூடிய விதத்திலே இந்த நாள் அமைகிறது. மூன்றாவதாக இன்று துறவற வாழ்வின் அர்ப்பண நாள். குறிப்பாக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணத்தில் கடவுளுக்காக அர்ப்பணித்தவருடைய திருவிழா.
ஆண்டவர் இயேசுவை எருசலேம் தேவாலயத்திலே காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள். துறவரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே தங்கள் உடல் என்னும் ஆலயத்தை கடவுளுக்கு காணிக்கையாக அர்ப்பணமாக்குகின்ற அந்த நாள் தான் இந்த நாள். ஆக 3 திருநாட்களை இந்த நாள் கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவை ஆலயத்திலே காணிக்கையாக கொடுத்த நாள், அன்னை மரியாவின் தூய்மை செய்யும் திருவிழா, இறைவனின் பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டோரின் திருவிழா. இப்படி இந்த 3 விழாக்களை இன்று நாம் கொண்டாடும். முதலாவதாக சூசேப்பரும் அன்னை மரியாவும் இளம் தம்பதிகள். இவர்கள் ஆலயத்துக்கு தன்னுடைய குழந்தையை எடுத்து செல்கிற பொழுது அங்கே 2 முதியவர்களை பார்க்கின்றார்கள். சிமியோன், அன்னா, 2 முதியவரை பார்க்கின்றார்கள். சிமியோன் குழந்தை இயேசுவை பார்த்தவுடனே குழந்தைக்காக காத்திருந்து மீட்பை கண்டு மகிழ்ச்சி அடைந்ததை நாம் பார்க்கின்றோம். சிமியோனும் அன்னாவும் இன்றைய நற்செய்தி வாசகத்தின்படி தூய ஆவியால் உந்தப்பட்டு திரு குடும்பத்தை பார்க்க அவர்கள் அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு வந்தார்கள். அன்னை மரியாவும் சூசேப்பரும் இயேசுவும் வருவதை பார்த்து, குறிப்பாக குழந்தை இயேசுவை சந்தித்த அவர், ஆண்டவரே, உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, இன்றைய இறை வார்த்தைகள் தெளிவாக நீங்கள் கவனித்திருப்பென்றால், ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியானனை இப்போது அமைதியுடன் போக செய்கின்றேன். எனவே மக்கள் அனைவரும் காணுமாறு நீ ஏற்பாடு செய்துள்ளீர். இம்மீட்பை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி, இதுவே உம் இஸ்ரேல் மக்களுக்கு பெருமை என்று சொல்லுகின்ற பொழுது இந்த 4 வரிகளும் அன்புக்கிறவர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரத்திலே எடுக்கப்பட்ட அந்த இறை வார்த்தையிலே இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்கின்றார். அவரிடம் அந்த எசையாவின் அந்த சுருளேடு கொடுக்கப்பட்டது. அந்த பகுதியிலே அந்த பகுதியை எடுத்து வாசிக்கின்றார். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏன் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார். எளியோருக்கு நற்செய்தி சொல்லவும், பார்வையற்றோர் பார்வை பெறவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கவும், ஆண்டவர் அருளும் ஆண்டினை அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார், என்னை அனுப்பியுள்ளார் என அந்த இறை வார்த்தையை நான் வாசிக்கிறேன். இந்த 4 பணிகளையும், அதாவது ஏழைகளுக்கு நற்செய்தி, பார்வையற்றோருக்கு பார்வை, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, ஆண்டவர் அருளும் ஆண்டு, இந்த 4 பணிகளையும் இந்த சிமியோனின் பாடலிலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரை என் கண்கள் பற்றி கொண்டுன, அவர் பார்வையை பற்றி பேசுகின்றார். இதோ இந்த அடியானை அமைதியாக போக செய்யும் விடுதலை பற்றி பேசுகின்றார். இப்பொழுது பிற இனத்தாருக்கு மகிழ்ச்சியான செய்தி, ஏழைகளுக்கு அந்த நற்செய்தியை பற்றி பேசுகின்றார். இதோ மெசியாவை கண்டுகொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் அருள் தரும் அந்த செய்தியாக நாம் பார்க்கின்றோம். எனவே கடந்த வாரம் நாம் பார்த்த 4 செய்திகளை இன்று சிமியோனின் அந்த பாடலில் பார்க்க, இதன் மூலமாக லூக்கா நற்செய்தியாளர் இயேசு தன்னுடைய பணியை தொடங்கிய காலத்திலும் அதற்கு முன்பாக ஆண்டவர் செய்ய போகிற அந்த செயல்களை முன்னறிவிப்பதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு இறைவாக்கினரும் ஆண்டவர் தரப்போகிற அந்த விடுதலை பற்றி அறிவித்தார்கள். அதே போல இந்திய நற்செய்தியிலும் சிமியோன் அந்த விடுதலையை முன்னறிவிக்கின்றார். இந்த குழந்தை செய்யப்போகிற அந்த பணிகளை அவர் அழகாக பட்டியலிட்டு காண்பிக்கின்றார். அதே போல அன்னை மரியாவை பார்த்து உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று சொல்லி அந்த இறைவாக்கு உரைப்பதை நாம் பார்க்கின்றோம். அதை உள்ளத்திலே தியானித்த அன்னை மரியாள் இன்று சிமியோன் சொல்வதை கேட்டு தன்னுடைய உள்ளத்திலே அவர் சிந்தித்து தியானிக்கின்றார். பாருங்கள், சூசேப்பரும் அன்னை மரியாவும் இந்த வார்த்தைகளை கேட்டு அந்த நிகழ்வை பார்த்து அவர்கள் வியப்படுகின்றார். இரண்டாவதாக, அன்னா என்ற வயது முதிர்ந்த பெண்மணி, பானுவேலின் மகளாகிய அன்னா, அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கடவுளுக்காக அர்ப்பணித்தவர். ஜெபத்திலும் தவத்திலும் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்ததை நாம் பார்க்கிறோம். 7 ஆண்டுகள் கணவனோடு வாழ்ந்தவர். அப்படி என்று சொன்னால் ஏன் இந்த 7 என்ற அந்த எண்ணானது கொடுக்கப்பட்டிருக்கிறது? அன்பானவர்களே, விவிலியத்திலே ஒரு சில எண்கள் மிக முக்கியமான எண்களாக இருக்கிறது. உதாரணமாக எண் 3 முழுமையை குறிக்கக்கூடிய எண். அதே போல எண் 7, எண் 12, எண் 24 இவையெல்லாம் முழுமையை குறிக்கக்கூடிய எண்களாக விவிலியத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கானா ஒரு திருமணத்திலே
எத்தனை கச்சாடிகளை நிறைய அவர்கள் தண்ணீர் நிரப்பினார்கள்? 6 கச்சாடிகள். ஏன் 6 கச்சாடிகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏனென்றால் அது முழுமையான நம்பர் அல்ல, குறைபாடுள்ள நம்பர். அங்கே ஒரு குறை இருந்தது. அந்த குறை என்ன? அங்கே திராட்சை ரசம் குறைவாக. நினைவுதான் அந்த 6 என்ற எண்ணானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெண்மணி 7 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று சொன்னால் தன்னுடைய கணவரோடு 7 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பது அர்த்தமல்ல. முழுமையாக, அதாவது தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்தார். தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்த பிறகு தன்னை முற்றிலுமாக கடவுளுடைய பணிக்காக ஒப்படைத்திருந்தார். அதை குறித்து காட்டுவதாக இந்த 7 என்ற அந்த வார்த்தை கொடுக்காக இந்த 2 வயது முதிர்ந்த நபர்கள் சிமியோனும் அன்னாவும் சூசை மரியாள் இந்த இளம் தம்பதிகள் சந்திக்கின்ற இடம் ஆலயமாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நாம் இயேசுவை காணிக்கையாக அர்ப்பணித்த இந்த நாளில் இந்த விழா நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி என்ன? முதலாவதாக, இன்னைக்கு நாம் உலக அர்ப்பண நாளை நாம் சிறப்பிக்கின்ற பொழுது அர்ப்பணமும் நேர்மையும் கொண்ட சிமியனை போல, ஜெபத்திலும் தவத்திலும் ஆலயத்தை விட்டு விலகாத அன்னாவை போல துறவிகளாகிய நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சொல்லக்கூடிய நாள்தான் இந்த நாள். அன்பார்ந்தவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்திலே இந்த அர்ப்பணத்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து வாழ இந்த நாள் நமக்கு ஒரு சிறப்பான அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவர் இயேசு கோவிலிலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோருமே கடவுளுக்கு சொந்தமானவர்கள் என்பதை நினைவுபடுத்தக்கூடிய நாள் தான் இந்த நாள். நாம் ஒரு காணிக்கையை நாம் கடவுளுக்கு நாம் கொடுத்த பிறகு அந்த பொருள் நமக்கு சொந்தம் கிடையாது, அது கடவுளுக்கு மட்டும்தான் சொந்தம். நாம் எல்லோருமே திருவள்ளுக்கு என்ற அந்த திருவள்ளுவர் சாத்தின் மூலமாக நாம் கடவுளால் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். அப்படின்றால் நாம் எல்லோருமே கடவுளுக்கு சொந்தமானவர்கள், கடவுளுக்கு அர்ப்பணமானவர்கள். எனவே இந்த நாளிலே நாம் எல்லோருமே ஒரு தூய வாழ்வு வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். துறவரத்தார் மட்டுமல்ல, நாம் எல்லாருமே, நாம் ஒவ்வொருவருமே இந்த தூய வாழ்வு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வை நாம் மறு அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் என்று இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. துறவிகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளிலே துறவிகளாகிய நாம், ஆண்டவரே நாம் உமக்கு மட்டுமே சொந்தம், உமக்கு மட்டுமே என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய விதத்திலே நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்திலே இந்த அர்ப்பணத்தை புதுப்பித்து நாம் புனித தன்மையோடு நாம் வாழ வேண்டும். நாம் புனித தன்மையோடு வாழ முடியுமா? கண்டிப்பாக முடியும். தாமரை மலரை நாம் பார்த்திருப்போம். இந்த தாமரை பூவானது அர்ப்பண வாழ்வுக்கு ஒரு தலைச்சிறந்த உதாரணமாக இருக்கிறது. இந்த தாமரை பூவானது சேற்றிலும் சகதியிலும் மலரும். தெளிந்த நீரிலே இந்த தாமரை மலரை நம்மால் பார்க்க முடியாது. பகலிலே பூத்து மலரும் தாமரை பூ இரவிலே இந்த தாமரை பூ சுருங்கிவிடும். தாமரை தன்னையே சுத்தரிக்கக்கூடியது. எந்த அழுக்குப்படாமல் தன்னை மிக கவனமாக பார்த்து கொள்ளும். தாமரை மலர் எப்பொழுதுமே ஈரப்பசை இல்லாமல் எப்போதுமே தன்னை பார்த்து கொள்ளும். அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், அர்ப்பண வாழ்வை வாழ்கின்றவர்கள், கடவுளுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த தாமரை மலர் ஒரு தலைச்சிறந்த உதாரணமாக இருக்கு. நாம் எல்லோருமே இந்த சமுதாயத்திலே தீமை நடுவிலே வாழ்கிறோம். அர்ப்பண வாழ்விலே வாழ்கின்ற நாம் எல்லாருமே தீமையின் நடுவிலே வாழ்கிறோம். எப்படி தாமரை சேற்றில் வாழ்ந்தாலும் தன்னை எவ்வாறு பாதுகாத்து கொள்கிறதோ அதே போல நாமும் கடவுளுடைய அருளோடு நம்முடைய வாழ்வை நாம் பாதுகாத்து பிரகாசத்தோடு வாழ வேண்டும் என்பதை இந்த தாமரை மலர் கற்றது. இரண்டாவதாக, நாம் பல்வேறு சூழ்நிலை நாம் சோதிக்கப்படுகிற பொழுது இரவிலே தாமரை சுருங்கி விடுவதை போல நாம் சுருங்கி போய் விடுகிறோம். நாமும் கடவுளுடைய ஆற்றலால் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயணிக்க வேண்டும். மூன்றாவதாக, அது தன்னை சுத்திகரிப்பது போல கடவுளுடைய துணையோடு எல்லா அழுக்களிலிருந்து நாம் சுத்திகரித்து எல்லா நிலையிலும் ஒரு தூய வாழ்வு நாம் வாழ வேண்டும். எனவே இந்த நாளிலே துறவிகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்வை ஒவ்வொரு நாளும் மறு அர்ப்பணிப்பு செய்ய இந்த நாள் நமக்கு ஒரு சிறப்பான அழைப்பை நமக்கு கொடுக்கின்றது. இரண்டாவதாக, குழந்தை இயேசுவை அவருடைய பெற்றோர்கள் ஆலயத்துக்கு அழைத்து வந்தார்கள்.
அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோருமே நம்முடைய பிள்ளைகளை ஆலயத்துக்கு நாம் அழைத்து வருகின்றோம். நான் இங்கே நம்முடைய திருத்தலத்தில் பல நேரங்கள் நான் பார்ப்பது உண்டு. முதல் பிறந்த நாள், அதாவது குழந்தை கிடைத்த பிறகு முதல்ல ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று குழந்தைகளை ஆலயத்துக்கு தூக்கி வருவார்கள். பொறுத்துணையாக ஆலயத்துக்கு கொடுத்து அந்த குழந்தைகளை வாங்குவார்கள். இவை எல்லாமே தங்களையே ஆலயத்துக்கு அர்ப்பணமாக்கக்கூடிய ஒரு சில அடையாள செயல்களாக இருக்கலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே பொதுநிலையில் இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே நம்மை நாம் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு அடிப்படையான கேள்வி, கடவுள் எனக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறார், இந்த குழந்தைகளை நான் ஆலயத்துக்கு அழைத்து வரக்கூடிய ஒரு பொறுப்புள்ள ஒரு பெற்றோராக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, என்னுடைய பொறுப்புகளை நான் சரிவர நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கிறேனா என்பதை இந்த நாளிலே நாம் கேட்டு பார்க்க இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே கடவுளுடையது. உங்களுடைய குழந்தை உங்களுடையது கிடையாது. அவர்கள் உங்கள் வழியாக வருகிறார்கள், அவ்வளவுதான். எனவே அவர்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, கடவுளுக்கு சொந்தமானவர்கள். உங்கள் வழியாக வந்தாலும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, உங்களுடையது. நீங்கள் அன்பை கொடுக்க வேண்டியது மட்டும்தான். அன்பானவர்களே, மிக அழகாக சொல்வார்கள், ஒவ்வொரு குழந்தையுமே வளராத முதியவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு முதியவரும் வளர்ந்த குழந்தைகள் சொல்வார்கள். நம்முடைய குழந்தைகளை நாம் ஆலயத்துக்கு அழைத்து வந்து இறை பக்தியை நாம் கொடுக்கின்றோமா? நம்முடைய பிள்ளைகளை கண்டிப்போடு நாம் வளர்க்கின்றோமா? திருக்குடும்பத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, ஆலயத்துக்கு செல்கின்ற எருசலேம் தேவாலயத்துக்கு சென்ற பொழுது இயேசுவை அவர்கள் தவறவிட்ட பொழுது, மறுபடியும் இயேசுவை கண்டுபிடித்த பொழுது நாம் பார்க்கிறோம், அன்னை மரியாள் கண்டிப்போடு தன்னுடைய மகனிடம் சொல்கின்றார், மகனே, ஏன் நீ இப்படி செய்தார், ஏன் நீ இப்படி செய்தாய் என்று கேட்ட பொழுது, இயேசு, நான் என் தந்தையின் வீட்டில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு தொடர்ந்து தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து 30 ஆண்டு வரை தன்னுடைய பெற்றோரின் அரவணைப்பிலே வாழ்ந்தார் என்று நமக்கு விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளை நாம் எவ்வாறு நாம் வளர்த்தெடுக்கின்றோம்? எனவே இந்த நாளிலே இறைவன் நமக்கு தரக்கூடிய ஒரு சிறப்பான அழைப்பு, நாம் எல்லோருமே தூய வாழ்வு வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பு. தூய வாழ்வு என்று சொல்லுகிற பொழுது, இந்த தூய வாழ்வு துறவரத்தால் மட்டுமே வாழ கடமைப்பட்டவர்கள் என்று சொன்னோம் என்றால் அது தவறு, கண்டிப்பாக கிடையாது. அன்னை தெரசா இவ்வாறு சொல்லுவார். ஒரு பத்திரிகையாளனை பார்த்து அன்னை தெரசா, தூய வாழ்வு என்பது ஏதோ ஒரு சிலர் மேல் சுமத்தப்பட்ட கடமை அல்ல, எல்லாருக்குமானது. நீ ஒரு பத்திரிகையாளன் என்றால் உன்னுடைய பத்திரிகை பணியை நீ சிறப்பாக நீ செய்வதன் மூலமாக நீ ஒரு தூய வாழ்வு வாழ்கிறாய் என்று சொல்வார். அன்பார்ந்தவர்களே, தூய வாழ்வு என்பது நாம் எல்லாருமே வாழ வேண்டிய வாழ்வு முறை. எனவே இந்த இயேசுவை காணிக்கையாக அர்ப்பணித்த இந்த திருவிழா நாளிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் மறு அர்ப்பணம் செய்வோம். நாம் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கை வாழ நாம் முயற்சிப்போம். ஆமேன். எழுந்து நிற்போம், நம்முடைய சுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். அதுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடிய
பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வே உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய தேவைகள் ஜெபங்கள் மன்றாட்டுக்களை உருக்கமாக எடுத்துரைத்து ஜெபிப்போம். திருச்சபைக்காக எம் இதயத்திற்கேற்ப மெய்ப்பர்களை உங்களுக்கு தருவேன் என்றவரே, எம் தாய் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் நல்லாயனாம் இயேசுவை பின்பற்றி இறைப்பணியை இம்மண்ணிலே திறம்பட ஆற்றவும், அன்பின் கருவிகளாக செயல்பட்டு மகிழ்ச்சியை பிறருக்கு அளிக்கும் தூதுவர்களாக வாழ தேவையான ஞானத்தையும் ஆவியின் வல்லமையும் பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆம், நானே உமக்கு அடிமை என்ற இறைப்பணியை சிறப்பாக ஆற்றிட தம் அர்ப்பணத்தை புதுப்பித்துக் கொண்டு ஆற்றலோடும் உம் பணிகளை செய்திட தன் உடல், உள்ளம், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து திருப்பலியை கொண்டாடி மகிழும் அவர்கள் தங்கள் அர்ப்பண வாழ்வில் தளர்ந்து போகாது தங்களது பணியினை தொடர உம் வல்லமையையும் ஆற்றலையும் தந்தருளும். உம் பணிக்காக அனைத்தையும் தியாகம் செய்த அவர்களை நீர்தாமே அர்ப்பணமாக்கியருளும். உம் அன்பு, ஆறுதல், அரவணைப்பு மற்றும் பாதுகாப்பை தந்து நீர் பூரிப்படைகின்ற வகையில் அவர்களின் இறைப்பணியில் தொய்வின்றி துணிவுடனும் உறுதியுடனும் தொடர்ந்து வாழ தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் நாயகனே எம் இறைவா, துறவரத்தாரை இப்பணிக்கு ஓந்தளித்த இவர்களின் பெற்றோர், உடன் பிறந்தோர், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களது வாழ்வில் அருட்செல்வமும் பொருட்செல்வமும் பெற்று வாழ்ந்திடவும், செய்யும் தொழிலில் முன்னேற்றம் அடைந்து வளமோடு வாழ தேவையான அருள் வரங்களையும் நல்ல உடல் உள்ள நலன்களையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்து துறவரத்தார் சபைக்காக அன்பின் நிறைவா அனைத்து துறவரத்தார் சபைகளுக்காக மன்றாடுகிறோம். அனைத்து சபைகளையும் திருக்கரம் கொண்டு ஆசீர்வதியும். சபையில் இறை அழைத்தல் அதிகமாக உருவாகவும் துறவரத்தார் செய்யும் பணியை பிரமாணிக்கத்துடனும் ஆற்ற தேவையான அருள் வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பங்கு குடும்பங்களுக்காக வாழ்வளிக்கும் இறைவா, எம் பங்கு சமூகம் திருமுழுக்கு என்னும் அருள் அடையாளத்தின் மூலம் உமக்கு சொந்தமான இவர்கள் உம்மீது கொண்ட நம்பிக்கையால் உமது அழைப்பிற்கேற்ப உண்மையான அர்ப்பண உணர்வுடன் வாழவும், மேலும் இவர்களின் நம்பிக்கை, பாவம், பலவீனம், இயலாமை, பிணிகள், வாழ்வின் செயல்கள் அனைத்தையும் உம்மிடம் காணிக்கையாக தருகின்றோம். எம் பங்கின் சமூகம் ஒற்றுமையுடனும் நிறைவான வரங்களும் வளமும் பெற்று உம் அன்பில் மகிழ்ச்சியும் நிறைவாழ்வும் பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருப்பலி நிறைவேற்றும் தந்தைக்காக நல்லாயனாகிய இறைவா, இம்மகிழ்வின் பள்ளியை சிறப்பித்து இறையாசியை பெற்றுத்தரும் அர்ப்பணி எஸ் வலன் எஸ்விடி திருத்தல அதிபர் மற்றும் பங்குத்தந்தை அவர்களையும் திருத்தல தந்தையர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் தங்கள் பணி வாழ்வில் மகிழ்வுடன் இருக்கவும் தூய ஆவியின் கொடைகளாலும் கனிகளாலும் நிரப்பி இறைவனின் அருட்கரம் என்றென்றும் இவர்களோடு தங்கி இவர்களை வழிநடத்திட வேண்டும் என்று நல்ல உடல் உள்ள நலன் வேண்டியும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம அவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆமென்.
வந்தோமே கருணை பலியிலே எம்மை முழுதும் தந்தோமே நன்றி கொடையாக ஏற்றிடுமே எம்மை ஏற்றிடுமே ஏற்றங்கள் கண்டிட செய்திடுமே ஏற்றிடுமே எம்மை ஏற்றிடுமே ஏற்றங்கள் கண்டிட செய்திடுமே காணிக்கை எடுத்து வந்தோமே கருணை பலியிலே எம்மை முழுதும் தந்தோமே நன்றி கொடையாக வந்தோமே கருணை பலியிலே எம்மை முழுதும் தந்தோமே நன்றி கொடையாக சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்கள் இந்த மாநில பணி இல்லாமல் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உலக வாழ்வு வரவும் ஒரே திருமகன் மாசற்று செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று திருவிழமானீரே. திரு அவை அக்களிப்புடன் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை உமக்கு உகந்ததாயிருக்க அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மனோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்னுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனில் உம்மோடு என்றும் உள்ள உம் திருமகன் இன்று கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரே இஸ்ரேல் மக்களுக்கு மாட்சியினவும் பிற இனத்தாருக்கு ஒளியினவும் ஆவியாரால் அறிவிக்கப்பட்டார். ஆகவே உமது மீட்பை மன மகிழ்ச்சி எதிர்கொள்ள செல்லும் நாங்கள் வானதூதரோடும் புனிதரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்குப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் உயர் மறை மாவட்டத்தின் பரிபாலகர் அந்தோனிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் நீற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவருமாகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் ஊந்தவராயிருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரை ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் வேண்டி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமைப்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி இந்த உலகம் தர முடியாத அமைதியும் மகிழ்ச்சியும் எங்கள் நாட்டிலும் எங்கள் குடும்பத்திலும் குறிப்பாக எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் தந்து காத்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர்
ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் அவருடைய காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். அன்பானவர்களே, இந்த திருவிருந்திலே தகுதியான நிலையில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பங்கேற்குமாறும் பிற மதத்தை சார்ந்தவர்கள், பிற சபையை சார்ந்தவர்கள் தயவு செய்து இந்த திருவிருந்திலே பங்கேற்க முயற்சிக்க வேண்டாம் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை
திருமண ஓலை மதுரை உயர்மறை மாவட்டம் வாடிப்பட்டி பங்கு வாடிப்பட்டி செல்வம் அழகு இவருடைய மகள் செல்விக்கும், திண்டுக்கல் மறை மாவட்டம் கிழக்கு மறைநாதபுரம் இஞ்ஞாசி ராஜம்மா அவருடைய மகன் ஏண்டல் ஆண்டனிக்கும் திருமணம். இது 3வது ஓலை. இந்த திருமணத்தில் ஏதாவது தடைகள் இருந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இன்று நம் ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவை கொண்டாடுகின்றோம். நம்முடைய துறவிகளின் அர்ப்பண நாளாக நாம் கொண்டாடுகின்றோம். நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து துறவிகளுக்கும் நம்முடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை கடவுள் எழுப்பி நாம் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் திருப்பலியை மிக அழகாக திட்டமிட்டு மிக அர்த்தமுள்ள வகையிலே சிறப்பித்தீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுக்காக நீங்கள் இந்த பங்களை செய்யக்கூடிய ஒவ்வொரு பணியையும் நான் உள்ளம் நிறைந்த மனதோடு நினைத்து பார்க்கிறேன். இந்த நேரத்தில் எந்த வேலையை சொன்னாலுமே நீங்கள் மன மகிழ்ச்சியோடு உங்களுடைய பணிகளை நீங்கள் நம்முடைய திருத்தலத்துக்கும் பங்குக்கும் செய்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு ஒரு சிறிய கிஃப்ட்டு எல்லாருமே கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் நேரத்தை கருத்தில் கொண்டு முடிந்த உடனே உங்களுடைய சுப்பீரியர்ஸ்ட்டை கொடுத்து அனுப்பி நீங்கள் வாங்கிங்க. என்னால் அடுத்தபடியாக உடனடியாக திருமண திருப்பலி இருக்கிறது. எனவே புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். 3ஆம் தேதி புனித பிளேஸ் புனித அன்ஸ்கார் நினைவு, 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித ஜான்டி பிரிட்டோ பெருவிழா, 5ஆம் தேதி புனித ஆகத்தா நினைவு, 6ஆம் தேதி புனிதர்கள் பால்மேக்கியும் தோழர் நினைவு, 7ஆம் தேதி புனித கொன்சோலா கார்சா நினைவு, புனித அல்ஃபோன்சோ மரிய புஸ்கோடைய திருவிழா, 8ஆம் தேதி சனிக்கிழமை புனிதர்களான ஜெரோம் எமிலியானி நினைவு, 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொது காலத்தின் 6ஆம் ஞாயிறு. அன்பானவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை சிறப்பிக்க வேண்டியவர்கள் இயேசுவின் கண்மணிகள். நம்முடைய அலங்காநல்லூர் கிளை பங்கினுடைய திருவிழா, லூர்தானினுடைய திருவிழா பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு திருக்கொடியேற்றம் நடைபெறும். 11ஆம் தேதி திருவிழா நடைபெறும். பங்கு மக்கள் மற்றும் இருபால் துறவியர் இந்த திருவிழாவுக்கு அழைக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு அன்பியத்திலிருந்தும் இரண்டு பேர் வருமாறும், ஒவ்வொரு இல்லத்திலிருந்து 2 பேர் வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். மார்ச் மாதம் 5ஆம் தேதி தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றோம். உங்களுடைய வீட்டில் வைத்திருக்கக்கூடிய குருத்தோலைகளை வரக்கூடிய நாட்களில் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து திருத்தலத்தை வந்து கொண்டு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, நம்முடைய திருத்தலத்திலே அக்டோபர் மாதம் முதல் ஜனவரி மாதம் வரை அருட்பணி ஜேசுராஜ் அவர்கள் திருத்தலத்திலே திருப்பல் நிறைவேற்ற மற்ற பணிகள் செய்ய உதவி செய்தார்கள். தற்போது மாற்றலாகி அவர் செங்கோட்டைக்கு செல்கின்றார்கள். அருட்பணி ஜேசுராஜ் அவர்களுக்கு திருத்தலத்தின் சார்பாக பங்கின் சார்பாக நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் கடவுள் எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய திருத்தலத்தின் வளர்ச்சிக்காக பல முன்னெடுப்புகளை திருத்தலத்தின் நிர்வாகத்தின் சார்பாக எடுத்து வருகின்றோம். அதில் மிக முக்கியமானது
கரவொலி எழுப்பி நாம் நம்முடைய வரவேற்பை நாம் தெரிவிப்போம். எழுந்திருப்போம் இறுதி ஆசருக்காக. சரியாக அடுத்த 5-7 நிமிடங்களில் திருமண திருப்பலி ஆலயத்துக்குள்ளே ஆரம்பமாகும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவை காணும் முன் தாம் சாவதில்லை என்ற சிமியோன் எதிர்பார்ப்பு இன்று நிறைவேற்றினீரே. அதனால் நாங்கள் உட்கொண்ட இந்த திருமண வழியாக எங்கள் நம்முடைய அருள் நினைவு பெறச் செய்வதால் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலை வாழ்வை அடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அன்னையுடைய பாடலை பக்தியோடு பாடுவோம். எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. கிறிஸ்தராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக. மரியை வாழ்க, சூசையை வாழ்க, புனித அருளானந்தரை வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.